சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மாதத்திற்கு 120 பேர் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவதாக குடல் அறுவை சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் மனோகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கல்லீரல் கணையம் அறுவை சிகிச்சை தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குடல் அறுவை சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் மனோகரன், தமிழகத்திலேயே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வசதி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் உள்ளதாக தெரிவித்தார். இன்றளவிலே இளைஞர்கள் மத்தியில் மதுப்பழக்கம் கூடி வருவதால் கணையத்தில் வரக்கூடிய அக்யூட் பேங்கடைட்டிஸ் என்கிற நோய் நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். இளம் வயதில் 25 முதல் 35 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிற போது அவர்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்ற முடியாமல் சில பேருக்கு போய்விடுகிறது. கிட்டத்தட்ட 5 முதல் 10 நோயாளிகள் ஒரு மாதத்தில் நாங்கள் இழக்க நேரிடுகிறது. கல்லீரல் பாதிக்கப்பட்டு எங்களுடைய துறைக்கு வருகிற நோயாளிகள் எண்ணிக்கை ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 120லிருந்து 150 நோயாளிகள் வருகிறார்கள். இவற்றில் 10% நோயாளிகள் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் என்று சொல்லுவோம், லிவர் ஃபெயிலியர் என்கிற அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். இதனிடையே கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அரிய வகை புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக அகற்றினர். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மருதமுத்து என்பவர் கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்தார். அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோய் கட்டி அகற்றப்பட்டது. தனியார் மருத்துவமனையில் 8 லட்சம் வரை செலவாகும் இந்த அறுவை சிகிச்சை கோவை அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.